ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. தொடர்ந்து நம்ம நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். அதில் முதல் விஷயமே பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய போப் பிரான்சிஸ் அவர்களே சொல்லியிருக்காங்க, தனிநாடு கோரிக்கையை நிறைவேற்றுங்க, பாலஸ்தீனத்தையும் இஸ்ரேலையும் தனித்தனி நாடாக பிரித்து விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஒன்று தான் இந்த யுத்தத்துக்கான தீர்வாக இருக்கும். என்னதான் போர் நின்னாலும் இஸ்ரேல் தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அராஜகம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. பத்தாவதுக்கு இந்த உலகத்தில் ஒரு நிம்மதியே நிலவ மாட்டேங்குது. ஏன்னா 2 வருஷமா கடுமையான போர் காசாவில் போயிருக்கு. 3 வருஷமா பார்க்கும்போது உக்ரைனில் போர் போயிருக்கு. ஆனால் உக்ரைனில் போர் போனால் கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உக்ரைன்லேருந்து பதிலுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ரஷ்யா மேலே வான் தாக்குதல் எல்லாமே பண்ணியிருக்காங்க. பதிலுக்கு பதில் பண்ணியிருக்காங்க. 2 பக்கமுமே எல்லா ஃபெசிலிட்டியுமே இருந்திருக்கு. ஆனால் காசாவுடைய போரில் அப்படி கிடையாது. இஸ்ரேல் காசாவை சுற்றி முற்றுகையிட்டு போர் செஞ்சுருக்காங்க. காசாக்குள்ளே இருந்து ஒரு வான் தடுப்பு சாதனங்கள் கூட இல்லாமல் தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சிரமப்பட்டிருக்காங்க. மொத்தத்தில் இஸ்ரேல் தான் காசா மேலே போர் செஞ்சு தவிர காசா இஸ்ரேல் மேலே போர் செஞ்சுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் உக்ரைன் விஷயத்தில் அப்படி கிடையாது. ரஷ்யாவும் அடித்தாங்க, உக்ரைனும் அடித்தாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த பிரச்சனை பெருசாக தான் போயிட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரேல் விஷயத்துக்கு ஒரே தீர்வுனா தனி நாடாக பிரித்து விட்டிங்கன்னா தான் அவங்க சும்மா இருப்பாங்க. அப்படி இல்லாட்டினா அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இன்னுமே காசாவை தொந்தரவு பண்ணுறாங்க, வெஸ்ட் பேங்கை ஆக்கிரமிக்கிறாங்க. முஸ்லீம் மக்களுக்கும் யூதர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் இப்போ அதனால என்ன ஆகிட்டு இருக்குதுன்னா, பல இடங்கள்ல பிரச்சனை வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு போப் பிரான்சிஸ் அவர்களே சொல்லிட்டு இருக்காங்க. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து காசாவை ஆக்கிரமிக்கணும்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய மத குருக்களே இந்த தகவலை தான் சொல்கிறாங்க. எல்லாருடைய கோரிக்கையும் கூட தனி நாடாகத்தான் இருந்துட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருந்தா, இன்னொரு பக்கம் இன்னைக்கு என்ன இருக்குன்னா, ஐநாவில் போய் சிரியா முறையிட்டு இருக்காங்க. எதுக்காக சிரியா முறையிட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போது, இஸ்ரேல் எங்களை தாக்குறாங்க, எங்களுக்கு பாதுகாப்பா இல்லை, இஸ்ரேலை நிறுத்த சொல்லுங்கன்னு சொல்லிட்டு முறையிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இந்த ஜூலானி பார்க்கும்போது இஸ்ரேலுக்கு தத்துப்புள்ள மாதிரி தான் நடந்துட்டு இருப்பாரு. தொடர்ச்சியாக இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி, அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் இந்த 1 வருஷமாகவே அங்கே எல்லாமே காய் நகர்த்துகள்லாம் காயெல்லாம் நகர்த்தி கொண்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இதில் வேற இஸ்ரேலை வேற நாங்கள் அக்செப்ட் பண்ண போகிறோம் தனி நாடாக, ஆப்ரஹா ஒப்பந்தத்தில் நாங்கள் சேர போகிறோம்லாம் வேற சிரியா சொல்லியிருந்தாங்க ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி. இந்த நிலைமையில எப்படி சிரியாவே கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு பார்க்கும்போது, பொதுமக்கள் அங்கே கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுமக்கள் எல்லாம் தொடர்ச்சியாக போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இஸ்ரேல்லேருந்து அத்துமீறி போய் போன வாரம் உள்ளக்குள்ள நுழைஞ்சு தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய போராளி குரூப்ஸ் எல்லாம் கைது பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய ஜெனின் பட்டாலியன் இவங்களெல்லாம் போய் கைது பண்ணிட்டு வராங்களோ அந்த மாதிரி சிரியாக்குள்ள பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அந்த பொதுமக்கள் இப்போ வெஸ்ட் பேங்க்குக்கு இருக்கிற நிலைமை தான் நாளைக்கு சிரியாவுக்கு வரும். இஸ்ரேல் எப்போ வேணால் உள்ள வருவாங்க, மக்களை கைது பண்ணுவாங்க, அங்கே இருக்கக்கூடிய போராளிகளை கைது பண்ணுவாங்க, நீங்கள் எதுவுமே கேட்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு ஜூலானிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்க. அதனுடைய விளைவாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஐநாவில் இஸ்ரேலை கண்டிக்கக்கூடிய விதமாக அவர்கள் ஒரு மனு கொடுத்துருக்காங்க. தேவையில்லாமல் இஸ்ரேலே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்கள தனி நாடாக ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்ன சிரியா மேலே வம்பெழுத்து போய் மாட்டியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். கொஞ்சம் விட்டுருந்தா அவங்களே என்ன பண்ணியிருப்பாங்க, இஸ்ரேலை தனிநாடாக அங்கீகரிச்சிருப்பாங்க. இஸ்ரேல் பேச்சை கேட்கக்கூடியவங்களா தான் ஜூலானி இருந்துட்டு இருந்தாரு. ஆனால் அவசரப்பட்டு நெத்தனியாகு தான் ஒரு பக்கம் லெபனான்லையும் இன்னொரு பக்கம் சிரியாலையும் வம்ப பெருசு பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து அப்படியே அங்கிருந்து நம்ம ஈரானுக்கு போயிட்டோம்னா, ஈரானுடைய செய்தி பெருசாக எதுவும் வராமல் தான் இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இஸ்ரேல் இந்த உளவு வேலையெல்லாம் பார்த்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ தூண்டி தூண்டி வச்சுட்டு இருந்தாங்க. எப்பயாவது போரை செஞ்சுருவாங்களோ அப்படிங்கக்கூடிய ஒரு பயத்தோட தான் இருந்துட்டு இருக்காங்க. எப்போ வேணால் போர் வரலாங்கிற அளவுக்கான நிலைமையில தான் இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா லெபனானை தாக்குனதுக்கு பிறகு, சிரியாவை தாக்குனதுக்கு பிறகு அடுத்தது ஈரானையும் செஞ்சுருவாங்களோ, தாக்கிடுவாங்களோ அப்படிங்கக்கூடிய ஒரு பயம் ஆய்வாளர்களுக்கு மத்தியில் இருந்துட்டு இருக்கு. இந்த நிலைமையில ஈரான் ஒரு வீடியோ வெளியிட்டு, அந்த வீடியோவில் அந்த 12 நாள் போர் வந்துச்சு. அந்த சமயத்தில் 100கணக்கான ஆள் இல்லாத ட்ரோன்களை இஸ்ரேல் ஏவியதை அவங்க சுட்டு வீழ்த்தினதை அப்படியே வீடியோவாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வெளியிட்டிருக்காங்க. எதுக்காக காமிச்சிருக்காங்கன்னா, நீங்கள் ஏதோ அன்றைக்கி எங்களை அடிச்சிட்டிங்கலாம் நினச்சிக்காதீங்க, எங்களுக்கு இழப்பு இருந்தது உண்மைதான், ஆனால் எங்களுக்கு மட்டும் இழப்பு இல்லை, உங்களுக்கும் தான் இழப்பு இருந்துச்சு. உங்களுடைய ஆள் இல்லாத ட்ரோன்களை நீங்கள் எப்படியெல்லாம் சுட்டு வீழ்த்தியிருக்கோன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு 100கணக்கான ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதையும், போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதையும் என்ன பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு வீடியோ ஃபுட்டேஜாகவே வெளியிட்டிருக்காங்க. அது ஒரு பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியிருக்குது. இஸ்ரேல் ஈரான் விஷயத்தில் எதுவும் அத்துமீறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு வார்னிங்காக தான் ஈரான் இதை கொடுத்துருக்காங்க. ஏன்னா எங்களால் உங்களுடைய விமானங்களை தடுக்க முடியும் அப்படிங்கிறதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு அப்பப்போ செய்கிறாங்கன்னா, எப்போ இருந்தாலும் இஸ்ரேல் ஈரான் மேலே தாக்குறதுக்கான ஆயத்த பணிகளோடு தான் இருந்துட்டு இருக்காங்கிறதுனால
நாங்களும் அதுக்கு தயாராக தான் இருக்கிறோம், உங்களுக்கு நாங்கள் ஒன்றும் குறைஞ்சவங்க கிடையாது அப்படிங்கிறத தான் ஈரான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஈரானும் வந்து போர் வரட்டும்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏன்னா எல்லா நாடுக்குமே தெரியும் போர்னு ஒன்று வந்தால் அந்த நாட்டு மக்களும் சேர்ந்து தான் பாதிக்கப்படுவாங்கன்ட்டு. அதனால தான் அந்த 12 நாள் போரை ஒரு கட்டத்தில் என்ன பண்ணாங்க, நிறுத்தி தான் ஆனாங்க. எந்த நாடாக இருந்தாலும் நிறுத்த தான் செய்வாங்க. அது இந்தியா பாகிஸ்தான் கூட நம்ம போர் பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் வந்து இஸ்ரேலும் ஈரான் போராகட்டும் ஏதோ ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் நிறுத்தணும் தான் பார்ப்பாங்க. இல்லாட்டினா அங்கே பாதிக்கப்படுறது பொதுமக்களாக இருக்கும். அதனால தான் முன்கூட்டியே வந்து இந்த மாதிரியான வீடியோக்கள் எல்லாம் வெளியிட்டு எச்சரிக்கைப்படுத்துறதுக்காகவும் அவங்களுடைய பலத்தை காட்டுறதுக்காகவும் இப்படி செய்கிறாங்க. இதெல்லாம் தான் இப்போ வந்து முக்கியமான தகவல். நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்.